பார்த்தீங்கன்னா திருமலா பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் வந்து போகிறதுக்கு 80 ரூபா, வர்றதுக்கு 80 ரூபா, 160 ரூபா கொடுத்து மொத்தமாக கூட நீங்கள் போக வர எடுத்துக்கலாம். ஒரு டிக்கெட் வந்து 3 நாளைக்கு வந்து செல்லுபடி ஆகுமா. கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாக்கா, பார்த்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பதி போகிறதுக்கு பஸ் ஏறியாச்சு. ஒரு பஸ்ஸில் நாங்கள் 60 பேர் உட்காந்துருக்கோம். இந்த 60 பஸ்ஸுமே எங்கள் ஆளுங்க தான். மேல் திருப்பதி வரை போகும்போது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் செக் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டில் உங்களை மேல் தனியாக ஃபீமேல் தனியாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் பஸ் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். இங்கேருந்து நீங்கள் மறுபடியும் பஸ் ஏறி திருப்பதி தேவஸ்தான மலையை நீங்கள் வந்து போய்க்கலாம். இதே பதில் ஸ்ட்ரெயிட்டாக வளைஞ்சு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் மொட்டை போடுறதுக்கு ஏறுறதுக்கான வழி. இப்போ நம்ம ஈஸ்ட் கேட் 8ல் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மொட்டை போட போகிறோம். உள்ளே போனால் தருவாங்க. இதுக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு மொட்டை போடுற டோக்கன் எல்லாம் தருவாங்க. ஆல்ரெடி 10 பேர் கிட்ட மொட்டை போட்டு போகிறாங்க. இப்போ நான் மொட்டை போட்டுருவேன், இந்த அண்ணன் மொட்டை போட்டுருவாரு. பின்னாடி எங்கள் ஆளுங்க கொஞ்சம் பேர் வராங்க. இவங்கெல்லாம் மொட்டை போடுற ஆள் இல்லை, கூட வர்ற ஆள். இவர் மொட்டை போடுறாரு. அந்த அக்கா வாட்டர் பாட்டில் தூக்குறாங்க பாருங்க, அவங்க பூமுடி. தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வர வேண்டியதும் அவங்க மொட்டைக்கு வந்து ஒரு பிளேடும் ஒரு சந்தனமும் தருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் மொட்டையை போட்டு சந்தனம் வேணால் தேய்ச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு வந்தாலும் குழு குழுன்னு தேய்ச்சிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லாயிருக்கும் குழு குழுன்னு. இப்போ நம்ம மொட்டை போடுறதுக்கு டோக்கன் வாங்கியாச்சு. இதான் மொட்டை போடுற டோக்கன். பார்த்தீங்கன்னா சந்தனம் தரல. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சந்தனம் தரல, சந்தனம் கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெறும் பிளேடும் டோக்கன் மட்டும்தான் தந்திருக்காங்க, மொட்டை போடுற டோக்கனும். பார்த்தீங்கன்னா மொட்டையை போட்டாச்சு. 2-3 மாதமாக வளர்த்த தாடையும் சேவ் பண்ணி விட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறதுக்கு பைசா கேட்குறாங்க. நீங்கள் கையில் இருந்தது கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த தாரைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு குளிச்சாச்சு, புது ட்ரெஸ் போட்டாச்சு. இது இப்போ வந்து மஞ்சள் கலரு, ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டாச்சு. இவங்க இந்த கூட வந்தவங்க மொட்டை போட்டனால ஆள் அழகாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் இருந்தால் இந்த பக்கம் விட்றாங்க. இல்லைனா இது வந்து 1 கிலோமீட்டர் தான். கோவில் ஸ்தலத்தில் மொட்டை போடுற தளத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தான். இந்த டோக்கன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதிலே இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீ தரிசனம் வரும். வாங்கக்கா, ஓ வராங்களா வராங்களாண்ணே?
பார்த்தீங்கன்னா கல்ல பதிக்கலை, வேலை நடந்துக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SST அப்படின்ற ஒரு டோக்கன் வச்சு போயிருக்கோம். இங்கிட்ட கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. நாங்கள் வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 2:30ன்றனால கூட்டம் கம்மியாக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். நேரம் ஒரே பாதை தான். முந்திக்கிட்டு போனாலும் அந்த டோக்கன் இருந்தால் அந்த டோக்கன் என்ன டைமோ அதில் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனாக்கு வந்து ஆள் போய்க்கு இருக்காங்க. அதில் தான் வந்து போனீங்கன்னா தான் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போகிற பார்த்தீங்கன்னா பாதை வந்து காலையில் 1 மணியில் நாங்கள் வருஷம் நின்று வாங்கின டிக்கெட்டு, இந்த 300 ரூபா டிக்கெட்டை வந்து ஃப்ரீயாக தந்தாங்களா, அந்த டிக்கெட்டில் வாங்கி போனோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லை, 1-2 பேர் தான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடியும் கூட்டம் கிடையாது. பார்த்தீங்கன்னா மொட்டை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரூபா கேட்குறாங்களா, அது 50 ரூபா 100 ரூபா இல்லைங்க, 151 ரூபா, 1 ரூபா வைக்கணுன்றாங்க கண்டிப்பாக. இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாடியை பாதியை வச்சுட்டு, எனக்கும் தாடியை பாதியை வச்சுட்டு ரூபா தந்தாதான் மொட்டை போடுவேன்ற மாதிரி வச்சுட்டாங்க. பாருங்க, இவருக்கு மட்டும் சந்தனம் எங்க இருந்துச்சு கடைசின்னு தெரியலங்க. அவசியம் வாங்கினாராம். நான் பாருங்க சந்தனம் இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மண்டை. லக்கேஜ் நம்ம கொடுக்க போறோம். இந்த பேக்கு அப்புறம் இந்த செல்லு எல்லாம் நம்ம கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் இருக்கு. அந்த கூண்டில் வேற இருக்கு கூட்டம். இப்போ வந்து நாங்கள் அந்த கூட்டத்தில் போய் சேர போகிறோம். இந்த வீடியோ எடுத்துட்டு பார்ப்போம். நம்ம திருப்பதி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நம்ம பேக்கை எடுக்கிற கண்டிப்பாக வந்திருந்தோம். நம்ம பேக் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குனீங்கன்னா பேக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு நம்பர் 1லேருந்து நம்பர் 10 வரையுமே ஒரு ரூம்ஸ் இருக்கு. உங்கள் டோக்கன் நீங்கள் உள்ள திருப்பதிக்குள்ளே போகிற வரையுமே நீங்கள் பேக் கொண்டு போகலாம். அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன் ஆல்ரெடி, அங்கே பேக் வாங்குற வீடியோ. அங்கேருந்து அந்த டோக்கனில் என்ன டோக்கன் நம்பர் தராங்களோ அந்த டோக்கனை கண்டுபிடிச்சு அந்த டோக்கனில் வாங்கிக்கலாம். பேக்கேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு முழுக்கமே அவங்க வந்து ஃப்ரீயாகவே ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களா பார்த்து ஒரு 5-10 அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 10 ரூபீஸ் மேக்ஸிமம், குறைஞ்சது 10 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. மற்றவங்க ஹாப்பி வச்சுக்கிறது நம்ம ஹாப்பி. நம்ம பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட போகிறோம். சொல்லலாம் மறந்துட்டேன், லட்டு வாங்கியாச்சு. ஒரு லட்டு 50 ரூபா. உங்களுக்கு ஃப்ரீ லட்டு வந்து 1 லட்டு. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேக் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்குலாம் கொடுத்தாச்சு. தான் திருப்பதி. அந்த இருக்கு பாருங்க, அதான் திருப்பதி கருவறை. இங்கே தான் சாமி கும்பிட போகணும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி 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 போவீங்க. இப்படி சுற்றி சுற்றி போகிறதுல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் அந்த 300 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டை 1 மணிக்கு வருஷம் நின்று வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 3 மணிக்கு, நீங்கள் ஒரு 3 மணிக்கு போனாலும் ஒரு 5 மணிக்கிட்ட வாங்கி சாமி கும்பிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. அது என்னோட ஃபோன் வந்து லாக்கரில் இருந்தனால என்னால் எடுக்க முடியல. போகும்போது ஏதாவது கலை நிகழ்ச்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களை ஒளிபரப்பு செய்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை போட்டு வெளியில் வர்ற இடம். இந்த பக்கம் அந்த இருக்கு பாருங்க, அந்த ரூம், அதில் இருந்தால் நீங்கள் வெளியில் வருவீங்க. கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேண்டாம். மொத்தமாகவே மலை மேலே தான் நீங்கள் சுற்றி சுற்றி வருவீங்களே தவிர வழி மாறி போகிறதுக்கு யாருக்கும் எந்த தவறும் நடக்காது. அதனால் யாரும் தொலைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நிற்பாங்க, இல்லை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா அவங்க தானால வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவசர உதவிக்கு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செருப்பு எடுத்துட்டு அன்னதானம் சாப்பிட நேரம் இருந்தால் அன்னதானம் சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கேன்.
ட்ரிப்பில் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியல, பார்ப்போம். நீங்கள் பொம்மை என்ன வாங்கணும்னா இங்கே வாங்கிக்கலாம். இங்கே ரொம்பவே ரேட்டு தீயாக இருக்குது. திருப்பதிலேருந்து பேரம் பேத்திக்கு எதுவும் வாங்கணும் அப்படின்றனா நீங்கள் வாங்கிக்கலாம். இதான் நாங்கள் செருப்பு போட்டிருக்க இடம், இலவசம் தான் இதுவும். இவர் தான் நம்ம டிரைவர் அண்ணன். இவர் தான் நம்ம கண்டுபிடிச்சி பத்திரமா 1/2 மணி நேரம் லேட் ஆக்கி நம்மளை கூட்டு வந்து கரை சேர்த்தவர். இவருக்கு ஒரு நன்றி போட்டுருவோம். நன்றிண்ணே, நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னா எங்க குழுவில் வந்து ஒரு 4 பேரை காணும். 4 பேர் எங்க போனாங்கன்னா நாங்க 4 பேர் தேட போறோம். எங்க 4 பேர் யார் தேட போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரீ லெட் வாங்குற இடம். ஃப்ரீ லெட் வாங்குறதுக்கு நம்ம இங்கிட்டு தான் போகணும். 2 வழி இருக்கும், அந்த கூண்டுக்குள்ள தான் நீங்க போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அன்னதானம் சாப்பிட்டுட்டு எங்கள் கூட தொலைஞ்ச 4 பேரில் 2 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க, நாங்கள் ஒன்றும் சாப்பிடல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அம்மாவை தேடி வந்தோம், தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அம்மா வெளியே தான் உட்காந்துருக்காங்க. அதனால் நாங்களும் சாப்பிட்றது ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குன்ட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் நம்பர் 1ல் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஹால் நம்பர் 5 வரை இருக்கு இந்த ஒரு மண்டபத்தில். ஒரு ஹாலில் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட உட்காரலாம். இப்போ இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா 2000 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் சாப்பிடலாம், அதுவும் ஃப்ரீயா அன்னதானம். திருப்பதிலாம் இவ்வளோ பெரிய மண்டபத்தில் அன்னதானம் சாப்பிடலாம். அம்மா நம்பர் இருந்தால் சொல்லிடுறாங்க. தொலைஞ்சு போன 4 பேர்ல நாங்க 2 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க தான் அந்த 2 பேரு தொலைஞ்சு போன 2 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இவங்களை வச்சு தொலைஞ்சு போன அந்த 60 பேர் நாங்க கண்டுபிடிக்கணும். நாங்க கண்டுபிடிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில சாமி கும்பிட்டு தொலைஞ்சவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து இருக்கோம். பஸ் ஏற போறோம். இப்ப 10 லட்டு வாங்கினேன், ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. என்ன காரணம்? ஆனா அது பெருசா இருக்கு. ஆமா, கபால மாதிரி ஆயிடுச்சு.